ஷோப்பா, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனைகள் வருது? ம் என்ன பண்றது? சமாளிச்சுதானே ஆகணும். சமாளிப்பான். ஆ ஆமாப்பா, கொஞ்சம் சோகமா தான் இருக்கேன். என்ன மேட்ரு அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நம்ம பெரிய பெரிய புரட்சியாளர்கள் பத்தி பேசியிருக்கோம். இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக களத்தில் இறங்கி போராடுகின்ற நபர்களை பத்தி பேசியிருக்கோம். தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமைகள் பத்தி நாம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு போய் இந்த ஒரு தேர்ப்பான் தெரியுமா, தர்பூசணிக்காரன் ஒருத்தன், திவாகர், தர்பூசணி திவாகர், அவனை பத்தி தான் இன்னைக்கான காணொலியில நம்ம பேச போறோம். அதாவது இந்த கவின் படுகொலை விவகாரம் இருக்கு தெரியுமா, அது சம்பந்தமாக இந்த தர்பூசணி என்ன பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல போய் பேட்டி கொடுத்துருக்குது. அந்த பேட்டி சம்பந்தமாக தான் சில பல விடயங்களை டீகோடிங் பண்ணி அவனுடைய உச்சந்தலையில கொட்டு வைக்கிற மாதிரி சில பல கேள்வி கேட்க போறோம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். உங்க எல்லாருக்குமே இந்த தர்பூசணி திவாகர் தெரியும். ஆமா, ஒவ்வொரு நபர்களுமே தங்களுடைய கலை திறமைகள் மூலமாக பிரபலமாயிருப்பாங்க. ஆனா இந்த தர்பூசணி இருக்கான் இல்லையா, இவன் மக்கள் மூலமாக காரி துப்பியே பிரபலமான ஒரு நபர் தான் இந்த தர்பூசணி திவாகர். இவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்தியா கிளிப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூடியூப் சேனல்ல போய் பேட்டி கொடுத்திருக்கான். இவன் என்னமோ ஒரு ஆகச்சிறந்த போராளி மாதிரியும், எளிய மக்களுக்காக களத்துல இறங்கி போராடி புடுங்கிட்ட மாதிரியும் இவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்திருக்கிறாங்க இந்தியா கிளிப்ஸ். சரிங்களா? அதுல இந்த தர்பூசணி என்ன பேசியிருக்கு அப்படின்னா, நாம நம்ம ஒரு முக்குளத்தோர் சமுதாயமா, தன்னுடைய சமுதாயத்தை நிறுவராமா இவரு. நம்ம ஒரு முக்குளத்தோர் சமுதாயமா, அந்த பெத்த பிள்ளைங்களாம் இருக்காங்க தெரியுமா, அவங்க பெத்தவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணுமா, அந்தந்த குடும்பத்துக்கு என்று ஒரு பழக்க வழக்கம் இருக்கணுமா, அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணுமா, அட்வைஸ் நொட்டுறாரு இவரு. யாரு? இந்த தர்பூசணி திவாகர் அட்வைஸ் நொட்டுறாரு. ஸோ இந்த பழக்க வழக்கத்தை காப்பாத்துறதுனால தாங்கம்மா பாவம் ஒரு உயிர் போயிருச்சுங்கம்மா, அந்த உயிரும் போயிருக்க கூடாது. அதே மாதிரி இந்த படுகொலை செஞ்ச சுர்ஜித் இருக்கான் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையும் வீணா போயிருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி நமக்கு புத்திமதியை நொட்டி இருக்கிறாரு இந்த தர்பூசணி திவாகர். சரிங்களா? சோ அந்த மொன்ன நாய்க்கு நம்ம ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத பாத்துருவோம். அதாவது முதல்ல இந்த இந்தியா கிளிப்ஸ் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவனமோ பெரிய போராட்டம் பண்ணி புடுங்கிட்ட மாதிரியும், சாதாரண சாமானிய மக்களுக்காக அனுதினமும் களத்துல இறங்கி போராடிய மாதிரியும், தன்னுடைய கடைசி துளி தொண்டை தண்ணீர் தெரியுமா, அந்த தொண்டை தண்ணி வத்துகின்ற அளவுக்கு அதிகார வர்க்கங்களை நோக்கி கேள்வி எழுப்பின மாதிரியும் இதே ஒரு போராளி மாதிரி கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுத்திருக்காங்க இந்த இந்தியா கிளிப்ஸ். அதனால அவங்களுக்கு நம்முடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வோம். ரெண்டாவது, இந்த தர்பூசணி என்ன சொல்லுது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குமா, அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கட்டி காப்பாத்தணுமா. என்ன பழக்க வழக்கம்? என்ன பழக்க வழக்கம்னு கேட்கிறேன். அதாவது ஆண்டாண்டு காலமா பார்ப்பனர்களை தவிர மத்த யாரும் படிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி படிக்காம இருந்துலாமா எல்லாருமே? எல்லா வீட்டு பெண்களும் படிக்காம இருந்துருவோமா? தற்குறியலாவே இருந்துருவோமா? கூமுட்டையா இருப்போமா? அண்ணாண்டு காலமா அதான பழக்கமா இருந்துச்சு. பெண்கள் அடுப்பாங்கறலே இருக்கணும், அதனால யாரும் கல்லூரிகளுக்கு போக கூடாது. ஆண்டாண்டு காலமாவே அந்த ஒரு பழக்க வழக்கம் தான் இருந்துச்சு. பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கணும், வேற எவனும் படிக்க கூடாது. வேற எவனாச்சும் கல்வின்னு கேட்டானா காதல் ஈயத்த காட்சி ஊத்து அப்படின்ற மாதிரி பார்ப்பனியம் சொல்லுச்சு. அதுக்காக வீட்டு பிள்ளையில படிக்காம முட்டுருவியா, கல்லூரிகளுக்கு அனுப்பாம முட்டுருவியா? ஐடிங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வேலை பாக்குறாங்களே, யாரும் வேலை பார்க்காதீங்க, நம்ம குடும்பத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, நம்மளாம் பார்ப்பனர்களுக்கு கீழே தான் இருக்கணும், அவையும் மட்டும்தான் கல்வியை படிக்கணும், அதனால நீ யாரும் ஐடிவியில வேலை பார்க்காதீங்க, யாரும் மருத்துவரா இருக்காதீங்க, யாரும் இதர பின்ன உயர் பதவிகளுக்கு போகாதீங்க, யாரும் போலீஸ் ஆகாதீங்க, யாரும் காவல்துறை அதிகாரிகள் ஆகாதீங்க, யாரும் கலெக்டர் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணி உன்னுடைய பழக்க வழக்கத்தை நீ கட்டி காப்பாற்ற முடியுமா? தற்குறி திவாகரு, கொஞ்சம் கூறுவாரோட பேசு. ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது. அந்த பழக்க வழக்கம் என்னன்னு சொல்றேன் நானு. அதாவது அவதான் கொடை அப்படின்னு சொல்லி ஒரு அவதான் கொடை இருக்குது தெரியுமா? அவதான் கொடைனா என்னன்னா, பெண்கள் எல்லாமே பருவம் அடைந்த உடனே அந்த பெண்களை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பனியர்களுக்கு கொடுத்துருவாங்க. இதான் அவதான் கொடை. கொடுத்ததுக்கு பின்பாக அவதான் கொடையாக அந்த பார்ப்பனியர்கள் என்ன பொருள் கேட்கிறாங்களோ அந்த பொருளை கொடுத்து நீ அந்த பெண்களை மீட்டு கூட்டி வர வேண்டும். இதுக்கு பேர் தான் அவதான் கொடை. அந்த பார்ப்பனியர்கள் நீ பணத்தை கொடுத்து, பணம் அந்த காலத்துல பொருட்கள் இருந்திருக்கும், நீ என்ன பண்ணணும்னா அந்த பொருட்களை கொடுத்து, அவன் கேட்கிற பொருட்களை கொடுத்து அவதான் கொடை கொடுத்து நீ அந்த பொண்ணை மீட்டு கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு. இதுக்கு பேர் தான் அவதான் கொடை. லஜகோமம்னு ஒண்ணு இருக்குது. லஜகோமம் நீங்க திருமணங்கள்ல யாகங்கள் வளர்க்காங்க தெரியுமா, அது பேர் லஜகோமம்.
அந்த லஜகோமம் எதற்காக அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் போய் அங்க கலப்புல இருந்தாங்க தெரியுமா, அந்த அந்த தீட்டுகளை கழிப்பதற்காக வளர்க்கப்படுவதற்கு பெயர் தான் லஜ்ஜகோமம். இது என்னன்னே தெரியாம நம்ம எல்லாருமே மேடையில இருந்து வளர்த்துக்கு இருக்கோம். வெட்டியா வந்து காசை போட்டு நெய்யை வாங்கி உள்ள ஊத்தி வளர்த்துக்கு இருக்கோம். அதை வேறு தொட்டு நம்ம கும்பிட்டுக்கிறோம். இது பேர் லஜ்ஜகோமம். அதே மாதிரி இன்னொன்னு கூட இருக்கு, சப்தபதி முறைன்னு ஒண்ணு இருக்குது. இது சப்தபதி முறைன்னு என்ன தெரியுமா, நீ அவதான் கொடை கொடுத்து அந்த பொண்ணை நீ கூட்டி வந்துருவ. கூட்டி வந்ததுக்கு பின்பாக மணமகளும் மணமகனும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 7 அடி எடுத்து வைப்பாங்க. இந்த 7 அடி எடுத்து வைக்கின்ற பொழுது 7வது அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பெண்ணை யூஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த நபர், அதாவது இந்த பார்ப்பனியல் பொண்ணை விட்டுருவோம் தெரியுமா, அவன் வந்து எனக்கு இந்த பொண்ணு மறுபடியும் வேணும் கேட்டான் அப்படின்னா நீ கொடுத்துதான் ஆகணும். 7வது அடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவன் கேட்க போறது கிடையாது, கேட்க முடியாது, இந்த சடங்குப்படி கேட்க முடியாது. 7வது அடி எடுத்து வைப்பதற்கு முன்னாடியே வந்து கேட்டான் அப்படின்னா நீ இந்த பொண்ணை கொடுத்துடணும். இதுக்கு பேர் தான் வந்து சப்தபதி முறை. இந்த மாதிரிலாம் அந்த காலத்துல வந்து பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அந்த பழக்க வழக்கங்கள்ல வந்து கடைபிடிக்க முடியுமா கூமுட்ட திவாகர்? கடைபிடிக்க முடியுமா? என்ன என்ன பழக்க வழக்கம், என்ன பழக்க வழக்கம்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வழக்க வழக்கம் இருக்குமா? இங்க பார்ப்பனியர்கள் கீழே எல்லாருமே இந்த வழக்கத்தான் இருந்தாங்க. அந்த மாதிரிதான் ஆரிய சமூகம் இந்த மக்கள் எல்லாத்தையுமே அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அது உனக்கு தெரியாதா? அப்ப நீ என்ன அர்த்தத்துல சொல்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு சொல்லி? இந்த மாதிரி இருந்த சாஸ்திர சம்பிரதாய சடங்குகள் எல்லாத்தையுமே அடித்து உடைத்து இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சமமாக வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது யாரால? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக, அவர் வகுத்தெடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக. ஆனா இந்த மொன்னநாய் சொல்லுது, உக்காந்துக்கிட்டு சொல்லுது, இந்த மாதிரி வந்து எல்லா குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குமா? அந்த பழக்க வழக்கம் சல்லிப்பல. இந்த திவாகர் மட்டும் கிடையாது, இன்னும் பல பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த கவி விவகாரத்துல வந்து அவங்க தானா வாலண்டியரா வந்து பேட்டிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அவனுங்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்தா அப்படின்னா அப்பட்டமாவே தற்குறித்தனமா தான் இருக்குது. ஆனா இவை தற்குறித்தனம் தெரிஞ்சிருந்தும் அவங்க ஏன் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ளதான் அரசியல் ஒளிந்திருக்கின்றது. இந்த அரசியலை தான் நம்ம வந்து ரொம்ப நுட்பமா வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கவின் படுகொலை விவகாரம் நடந்த உடனேயே இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த எளிய மக்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே வீரியமாக அதிகார மையங்களை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அதிகார மையங்கள் நோக்கி முன்னாடி வைக்கிறாங்க. நீங்க ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே இந்த அதிகார மையங்கள் நோக்கி கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது அவங்க நெருக்கடிகள் ரொம்ப அதிகமாகும். அப்ப அந்த நெருக்கடிகளை பல திசைகளை வந்து திசை திருப்பி விடுவதற்காக தான் இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாத்தையுமே கூட்டு வச்சு பேட்டி கொடுக்க வைக்கிறாங்க. இப்ப 100 பேர் என்ன பண்ணுவானா, உதாரணத்துக்கு 100 பேர் என்ன பண்றானா அதிகார மையங்கள் நோக்கி கேள்வி எழுப்புறான். ஏன் ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்றவில்லை அப்படின்ற மாதிரி 100 பேர் கேட்கிறான். அப்ப இந்த மாதிரி ஒரு பக்கம் பார்த்தோம்னா இந்த ஹரி அப்படின்னு ஒரு தெருப்பான் தெரியுமா, கழுத்தல் நாய்ச்சங்கிலி போட்டுக்கிட்டு அவன் சாதி பேர் சொல்ல விரும்பல அதனால சொல்றேன், ஹரி அப்படின்னு சொல்லி ஒரு தெருப்பான் இல்லையா, அவன் ஒரு பக்கம் வந்து தற்குறித்தனம் பேட்டி கொடுக்குறான். ஒரு பக்கம் பார்த்தோம்னா திவாகர் என்ன பண்றான்னா தற்குறித்தனமா பேட்டி கொடுக்குறான். அப்ப 100 பேர் வந்து ஒட்டுமொத்தமாக அதிகார மையங்கள் நோக்கி கேள்வி எழுப்புறாங்க தெரியுமா. அப்ப அதுல ஒரு 50 நபர்கள் அதிகார மையங்கள் நோக்கி கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க. மீதம் இருக்கின்ற இங்கிட்டு ஒரு 25 நபர்கள் போயிருவாங்க, இங்கிட்டு 25 நபர்கள் போயிருவாங்க. அப்ப அதிகார மையங்கள் மீதான அந்த வீரியமான கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் வந்து மழுங்கடிக்கப்படும், திசை திருப்பப்படும், பல பக்கம் வந்து திசை திருப்பி விடப்படும். இதைத்தான் அதிகார மையங்கள் திட்டமிட்டு பண்றாங்க. நீங்க வேங்கவேல் விவகாரத்தை எடுத்துங்க, அதான் நடந்துச்சு. ஒட்டுமொத்தமா தமிழ் சமுதாயம் எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க, இல்லன்னு சொல்லவே முடியாது, எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. சாதிகள் மறந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வேங்கவேல் விவகாரத்துல அதிகார மையங்கள் நோக்கி கேள்வி எழுப்புனாங்க. ஆனா அந்த அதிகார வர்க்கம் என்ன பண்ணுச்சுன்னா பாதிக்கப்பட்டவனை குற்றவாளிகளா மாத்தி என்ன பண்ணுச்சுன்னா அந்த வீரியமான கேள்விகளை பல திசைகளை வந்து சிதறடிச்சு மழுங்கடிக்க வச்சாங்க. இது வந்து ஒரு அஜெண்டா. இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நுட்பமா வந்து புரிஞ்சுக்கணும். சோ வந்து அந்த மாதிரி ஒரு ஆளுதான் இந்த மாதிரி திவாகர் போன்ற தற்குறியும், அதே மாதிரி இந்த ஹரி நாய்ச்சங்களை போட்டு தெரியுமா அந்த ஹரி போன்ற தற்குறிகளும். இதெல்லாமே நம்ம ரொம்ப நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய அதிகார மையங்கள் நோக்கி இருக்கின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா, அந்த கேள்விகளை ஒருபோதும் டைவர்ஷன் ஆகிவிடக்கூடாது. அந்த கேள்விகள் ஒருபோதும் டைவர்ஷன் ஆகிடக்கூடாது. அதிகார மையங்கள் நோக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். அதிகார மையங்கள் மூலமா மட்டும்தான் சட்டம் வந்து இயற்ற முடியும். சட்டம் இயற்ற வைப்பதற்கு நம்ம எந்தெந்த வகையில கேள்விகள் எழுப்பணுமோ அந்தந்த வகையில நம்ம தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி கொண்டிருப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.